ஹாய் வணக்கம். கலம்காரி ஒரிஜினல் கலம்காரி பேச்சஸை வச்சு என்னோடய பொட்டிக்கில் நான் ஒரு பியூட்டிஃபுல் சாரீ ஒன்று டிசைன் பண்ணியிருந்தேன். அதை பற்றின வீடியோ தான் இங்கே நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் டு பென்மொழி சேனல். நான் ரேவதி ஷீ பொட்டிக் நடத்திட்டுருக்கேன். நான் இன்றைக்கி பெண்கள்னாலே பெண்கள்னாலே அழகு தான் இன்றைக்கி. ஆனால் பெண்களுக்கு இன்னும் அழகு கூட்டுறது எதுன்னு சொன்னால் அவங்க போடுற ஆடைகளும் விதவிதமான நகைகளும் தான் பெண்களுக்கு அழகு கூட்டுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸில் நான் இருக்கிறதுனால இன்றைக்கி என்னோடய கொஞ்சமான ப்ராடக்ட்ஸு என்னென்ன க்ரியேட்டிவிட்டியில் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது பியோர் ரா சில்க், ஒரிஜினல் ரா சில்க் சாரீ. இந்த ஒரிஜினல் ரா சில்க் சாரியில் பார்த்தீங்கன்னா இது பியோர் கலம்காரி. இந்த கலம்காரி அப்படிங்கிறது இன்றைக்கி மார்க்கெட்டில் விதவிதமான கலம்காரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஆனால் இது பார்த்திங்கன்னா காளஹஸ்தியில் ஒரிஜினல் ஆர்கானிக் கலம்காரி மெட்டீரியல். இது பசும்பாலில் வெஜிடபிள் டை போட்டு இது பண்ணுவாங்க. ஸோ இதை நாங்கள் கலம்காரி அந்த பேட்ச் வாங்கி சாரியில் பிரிண்ட் இது எம்ப்ராய்டரி. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது ஸ்டிச்சிங்கில் அப்படி பண்ண முடியாது. இது எம்ப்ராய்டரி பண்ணோம். இந்த துணி மேலே வச்சு மெஷினில் எம்ப்ராய்டரி பண்ணால் தான் உங்களுக்கு இந்த பக்கா ஃபினிஷிங் வரும். இதை மோர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் அதுக்கு இது பண்ணியிருக்கோம். ஹேண்ட் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்கோம். ஸ்டோன்ஸ் வச்சு அதை சுற்றி கோராஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இன்னும் அதை ஜாஸ்தியாக என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கலர் பார்த்திங்கன்னா டேஷிங் இது ஃபேண்டா ஆரஞ்சுக்குள்ளே இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா பார்டர்ஸ் கொடுப்பாங்க, இல்லை அங்கங்கே மோட்டிவ்ஸ் கொடுப்பாங்க. நாங்கள் இது எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக நம்ம போடும்போது நம்மளோட ஷோல்டர் கிட்ட சாரி அந்த செஸ்ட் பார்ட்டில் வர மாதிரி பார்த்திங்கன்னா நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இங்கே வரும். ஸோ இங்கே வரும்போது இன்னும் இது பிரைட்டாக உங்களுக்கு காட்டும். ஸோ அந்த ஒர்க் பார்த்திங்கன்னா மற்ற இடம்லாம் ப்ளெயினாக கொடுத்துட்டு இந்த இடம் பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த இடம் கொடுத்ததுனால அது ஃபுல் ஒர்க் விசிபிளாக இருக்கும். நீங்கள் நம்ம பண்ணி இது பண்ணும்போது இந்த ஃபுல் ஒர்க் விசிபிளாக இருக்கிறதுக்காக நான் இந்த இடத்துல இந்த ஃபுல் மயில் டிசைனை ஃபுல்லாக ஒர்க் கொடுத்து அது ஃபுல்லாக இங்கே ஹேண்ட் எம்ப்ராய்டரி எல்லாம் கொடுத்து இன்னும் என்லைட்டன் பண்ணியிருக்கேன். இதுக்கு ப்ளவுஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம கான்ட்ராஸ்ட்டாக ஏதாவது பனாரஸ் ப்ளவுஸ் ஆர் எனி ரா சில்க் ப்ளவுஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ளவுஸ் அந்த மாதிரி போட்டால் இன்னும் அதை ஹைலைட் பண்ணி காட்டும். இதை இன்ஸ்டெட் ஆஃப் வேரிங் த ஆரஞ்ச் கலர் இன்னும் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ளவுசஸ் இதுக்கு நான் டிசைன் பண்ணேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் திரும்ப சொன்ன மாதிரி யூனிக்காக நம்ம தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நாங்களே மெட்டீரியல் வாங்கி இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். நம்ம தனியாக தெரியும், யூஸ்வலாக மார்க்கெட்டில் கிடைக்காத ஒரு விஷயமா இருக்கக்கூடாது. நம்மளே ஓன் மெட்டீரியல் வாங்கி இதை டிசைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு வெரைட்டி ஆஃப் சாரீ. இந்த மாதிரி உங்களுக்கு கலம்காரி பேச்சஸ் வைக்கிற சாரீஸ் அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரலாக நான் என்ன உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன்னா இந்த மாதிரி பியோர் ரா சில்க் இல்லைனா பிளெயின் இந்த சில்க் காட்டன் இல்லைனா பியோர் சில்க் அதிலெல்லாம் நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி இந்த கான்ட்ராஸ்டில் கொடுக்கும்போது இன்னும் ரொம்ப ப்ரைட்டாக காட்டும். இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் காட்டன் சாரீஸில் அந்த மாதிரி பண்ணுறதை விட பியோர் சில்காக இந்த மாதிரி ரா சில்க் ஒரு டிஃப்ரெண்ட் சில்க் மெட்டீரியல்ஸ் பிளெயின் எடுத்திங்கன்னா எந்த டிசைனும் இப்போ இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளெயின் தான். நாங்கள் ரன்னிங் மெட்டீரியல் வாங்கி இது பிளெயின் பியோர் ரா சில்க் இது. ஸோ இந்த மாதிரி மெட்டீரியலில் வைக்கும்போது இதோட ரிச்னஸ் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு ரிச்சாக காட்டும். ஸோ அதனால தான் இந்த கலம்காரி பேச்சஸ் ஜென்ரலாக நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா சில்கில் வைக்கிறது ஆல்வேஸ் ஐ சஜஸ்ட். நிறைய பேர் மேம் காட்டனில் வச்சு கொடுக்குறீங்களான்னு. காட்டனில் வைக்கிறது ப்ராப்ளம் இல்லை, பட் இந்த அளவுக்கு அது இன்னும் அழகை கூட்டி கொடுக்காது. ஏன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இதில் இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த கலரும் இந்த சில்க் மெட்டீரியலும் நம்ம பண்ணுறதுனால அதோட லுக் ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, நம்ம வெறும் கலம்காரி பேட்சாக பண்ணாமல் அதில் ஹைலைட் பண்ணி இந்த மாதிரி ஹேண்ட் எம்ப்ராய்டரி நிறைய ஹேண்ட் எம்ப்ராய்டரி பார்த்திங்கன்னா இந்த மயிலோட கண்கள் அதில் அதோட உடம்பு அதில் தோகைகள் தோகையிலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹைலைட் பண்ணி அதில் நாங்கள் எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்கோம். ஸோ அதை இன்னும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டும், ரொம்ப யூனிக்காக தெரியும். ஒர்க் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஸோ தட் இதுக்கு பிளெண்ட் ஆகிற அளவுக்கு என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இன்றைக்கி மேட்சிங் அப்படிங்கிறத விட நீங்கள் கான்ட்ராஸ்ட் இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இக்கட் சில்க் மெட்டீரியல். ஸோ இந்த மாதிரி ப்ளவுசஸ் போட்டிங்கன்னா இன்னும் பிளெண்ட் ஆகும். ஸோ இந்த ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு
இன்னும் ஐ மீன் நார்மல் ப்ளவுஸாக பண்ணாமல் இது டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி பாருங்கள், இந்த மாதிரி நெட் மெட்டீரியல் கொடுத்து சின்ன பால் டிசைன்ஸ், பின்னாடி வந்து பால் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். கைக்கு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன பால் டிசைன் இட்ஸ் கான்ட்ராஸ்ட்டாக கொண்டு வராமல் இது வந்து பியோர் இக்கட் சில்க். ஸோ இந்த சில்க் அது கூட வந்து உங்களுக்கு பிளெண்ட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அகெயின் நீங்கள் பியோர் சில்கில் போகிறது தான் அதோட அழகை வந்து அதிகப்படுத்தும். அதனால் நீங்கள் இதுவுமே பார்த்தீங்கன்னா காட்டன் அந்த மாதிரி வாங்காமல் டிஃப்ரெண்ட் சில்க் மெட்டீரியல்ஸ், பனாரஸ் சில்க்கோ இல்லை இக்கட் சில்க் அதில் கலம்காரி சில்க்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி சில்க்ஸ் போனீங்கன்னா தான் இதோட அழகை வந்து இன்னும் அதிகப்படுத்தி காட்டும். ஸோ இது வந்து இந்த ப்ளவுஸோட இந்த ப்ளவுஸ் வந்து டெஃபினட்டாக இதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிளெண்ட் ஆகிற ஒரு ப்ளவுஸ். அதில் ஒரு சின்ன பேட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் பண்ணி போடும்போது இன்னும் இந்த சாரியோட அழகை வந்து இன்னும் நம்ம அதிகப்படுத்தி காட்டி தனியாக தெரியும், யூனிக்காக இருப்போம். நம்ம டிசைன் பண்ணிக்கிற போது இன்னும் கொஞ்சம் யூனிக்காக நம்ம தெரியும். நார்மலாக லேடிஸ்க்கு வந்து நம்ம யூஸ்வலாக போடாமல் ஏதாவது நம்ம டிஃப்ரெண்ட்டாக தெரியணுங்கிறது எல்லா லேடிஸ்க்குமே அந்த ஒரு ஆசை அப்படிங்கிறது உண்டு. ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம ஓன் டிசைன் நாங்கள் வந்து எங்கள் பொட்டிக்கில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் பண்ணி நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த மாதிரி கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது, நம்ம என்ன கலர் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கலம்காரியில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வரும். நான் ஒரு கஸ்டமருக்கு வந்து கிருஷ்ணர் ராதை அந்த மாதிரி கான்செப்டில் பண்ணியிருக்கேன். இது வந்து மயில் கான்செப்ட். ஸோ கலம்காரி பேச்சஸ்லேயே நிறைய கான்செப்ட்ஸ் வருது. அந்த கான்செப்ட்ஸ் நம்மளே கூட சூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமர்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம் என்ன மெட்டீரியல் வேணும், என்ன மாதிரி கான்ட்ராஸ்ட் வரணும், வெறும் பல்லுவில் வேணுமா இல்லை பார்டர் வேணுமா இல்லை அங்கங்கே மோட்டிவ்ஸ் வேணுமா, இதெல்லாமே. ஈவன் சல்வார்ஸில் பண்ணியிருக்கோம். ஸோ பிளெயின் சல்வார்ஸ் வாங்கி நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து அந்த கிருஷ்ணர் ராதையோட கலம்காரி பேட்சை ஃப்ரண்ட்டில் கொடுத்து அதில் ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற இந்த ஆர்கானிக் கலம்காரி மெட்டீரியல். அதாவது இது வந்து பிரிண்ட் கிடையாது. ஏன்னா கலம்காரி மார்க்கெட்டில் எனக்கு நிறைய கிடைக்குது. அந்த மாதிரி பிரிண்ட்டுக்கு ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் வருது, பிரிண்டிங் கிடையாது இது. திஸ் இஸ் ஒரிஜினல் கலம்காரி வித் வெஜிடபிள் டை. அந்த பசும்பாலில் நினச்சி அந்த மெட்டீரியலை வச்சுட்டு வெஜிடபிள் டை பண்ணுவாங்க. இது ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு சாரி வருஷக்கணக்கு ஆகி சாரி ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா கூட நீங்கள் இந்த பேட்ச் ஒன்றுமே ஆகாது, இது அப்படியே கட் பண்ணி யூ கேன் யூஸ் இட் ஃபார் சம் அதர் சாரி. அந்த அளவுக்கு இதில் வந்து குவாலிட்டி இருக்கிற ஒரு ஆர்கானிக் கலம்காரி இது. ஸோ அந்த மாதிரி பேட்சஸ் தான் நாங்கள் வந்து எங்கள் பொட்டிக்கில் யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் குவாலிட்டி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால. ஏன்னா வி யூஸ் இட் இந்த சில்க் மெட்டீரியல். அதனால் இது வந்து நாங்கள் அந்த சூஸ் பண்ணி இது காலஹஸ்தியில் கிடைக்கிற அந்த மாதிரி இதெல்லாம் தான் கலம்காரி. ஸோ அதெல்லாம் வாங்கி தான் நாங்கள் பேட்ச் பண்ணுறது. அகெயின் இஃப் யூ வேர் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் போடும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிளெண்ட் ஆகும். இதெல்லாம் வெட்டிங்ஸ்க்கெல்லாம் நீங்கள் கட்டிட்டு போகலாம். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக சிம்பிள் ஃபங்க்ஷன் தான் அப்படிலாம் கிடையாது. வெட்டிங்ஸ் கட்டிட்டு போகலாம். வித் ப்ராப்பர் ஜுவல்லரி போட்டிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும்.